ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட கேஸ்ட் அயர்ன் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. அந்த கேஸ்ட் அயர்ன் பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதனால் நான் தனியாகவே வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ தான் இது. கேஸ்ட் அயர்ன் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய கடாய் தான் பார்க்க போகிறோம். இந்த பெரிய கடாய் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். வீட்டில் யாராச்சும் கெஸ்ட் வந்தால் அப்போ மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 10 பேருக்கு நம்ம சமைக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினது தான் இது. இதோட வெயிட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 2.25 கிலோ பக்கத்தில் வெயிட் காட்டுது. கெஸ்ட்டு வர்றப்போ மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற டைம்லலாம் அடிக்கடி வந்து நான் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு சீசனிங் பண்ணி மட்டும் வச்சுருவேன். ஸோ அதனால் உங்களுக்கு துரு இல்லை. ஒருவேளை நீங்கள் சீசனிங் பண்ணலை அப்படின்னா துரு பிடிச்சிரும். ஸோ ஃபஸ்ட் நான் அதை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணுறதுக்கு நான் விம் லிக்யூட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் சோப்பாக இருக்கட்டும் இல்லை லிக்யூடாக இருக்கட்டும், நீங்கள் எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சே நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுப்பில் வச்சுருங்க. தண்ணியெல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகி இந்த மாதிரி நல்ல பேன் சூடானதுக்கு அப்புறமா வந்து நான் வந்து குக்கிங் ஆயில் தான் சேர்க்குறேன். ஸோ எண்ணெய் சேர்த்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா அந்த பேன் ஃபுல்லாக அந்த எண்ணெய் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவேன். முன்னாடி பின்னாடி அப்படின்னு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேஸ்ட் அயர்ன் வந்து அது பாட்டுக்கு இருக்கும். ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணால் கூட அது வந்து அது பாட்டுக்கு நல்ல பளபளன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். அடுத்து வந்து மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் நான் யூஸ் பண்ணுற ஒரு கடாய் வந்து இதுதான். 3லேருந்து 4 பேருக்கு சமைக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சின்ன சைஸ் கடாய் தான், பட் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 2 கிலோவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. யூஸ்வலாக வந்து நான் சமைச்சதை வந்து தனியாக இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவேன். சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிடுவேன். ஸோ இதிலே வைக்க மாட்டேன். இதில் மட்டும் கிடையாது, நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே சமைச்சா கூட தனியாக ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஸோ சமைச்சிட்டு இதுலேயே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கடாய் வந்து வாங்கி ஒரு 3 இயர்ஸ் பக்கத்தில் தான் இருக்கும். அப்புறம் இந்த ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் கடாய், கேஸ்ட் அயர்ன் பிராண்ட் எல்லாமே ராக் பிராண்டாக தான் இருக்கும். இது வாங்கி ஒரு 6-7 இயர்ஸ் பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வெயிட் இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 2.25 கிலோ அளவுக்கு இது இருக்குது. இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறதை விட, நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறதை விட இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு தடவை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும். நான்ஸ்டிக் மாதிரி போகாது. ஸோ அது பாட்டுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பெரிய தோசை டவா தான். நான் ஃபஸ்ட்டு வாங்கினது இந்த கேஸ்ட் அயர்ன் தோசை டவா தான். இதோட வெயிட் பார்த்துடலாம். இதோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 3 கிலோவுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. என்கிட்ட இருக்கிற வெயிட்டான ஒரு கேஸ்ட் அயர்ன் அப்படின்னா இதுதான், இந்த தோசை டவா தான். ஒரு 10 இயர்ஸ் பக்கத்தில் இருக்கும். தோசை பண்ணுறதுக்காக தான் வாங்கினது. பட் அதில் வந்து எல்லா தோசையும் ஒரே மாதிரி வராது இல்லையா? அதனால் அந்த பெரிய பேன் வந்து சப்பாத்தி, நான், ரொட்டி அந்த மாதிரி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த குட்டி தோசை டவா வாங்கினேன். நம்ம வந்து நிறைய விதமான தோசை ரெசிபீஸ் பண்ணுறனால எல்லா தோசையும் ஒரே மாதிரி வராது இல்லையா? சம்டைம்ஸ் வரும், வராது. அதனால் இந்த தோசை டவா யூசேஜ் வந்து அவ்வளோவா நான் பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் ரேர் தான். இதுவுமே வந்து ராக் பிராண்ட் தான். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 2.5 கிலோவுக்கு பக்கத்தில் இருக்குது. அடுத்து இந்த குட்டியாக இருக்கிற ஒரு ஃப்ரையிங் பேன், குட்டி தோசை தவா இருக்கு இல்லையா? அதை விட கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் வந்து சின்ன சைஸில் இருக்கிறது. இது வந்து நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு, சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு, மோஸ்ட்டாக வந்து நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுவேன். அதுக்கு இந்த டவா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா, அடுத்து வந்து இந்த தட்கா பேன். இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு இல்லை ஆம்லேட் போடுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லைட்டாக இப்போ ரசம் தாளிக்கணும், சாம்பார் தாளிக்கணும் அப்படின்னா இதிலே பண்ணிடலாம். 2 முட்டை உடைச்சு இதிலே வந்து ஆம்லேட் போட்டுடலாம். ஸோ இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 கிராமுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த எல்லா கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து இந்த வீடியோவுக்கு கீழே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன்.
உங்களுக்கு தேவைப்பட்டா கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யூஸ் பண்றதும் ரொம்ப ஈஸி தான். இந்த வெயிட் மிஷினோட லிங்க்கும் நான் அந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவுமே வாங்கி 10 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். நான்ஸ்டிக் பேன விட இது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ நீங்க கேஸ்ட் அயர்ன் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.